ஏன்னா இந்த ஜென்ரேஷன் நீங்க நம்ம சொல்ற மாதிரி இந்த ஜென்ரேஷன்ல வந்து அது ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த காதலுக்கான அர்த்தம் அது தெரியல அப்படின்ற மாதிரி. இந்த வீட்டிலே வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேரும் ரொம்ப ஒத்துமை. அதாவது சொல்லிக்கணும்னாக்கா அவங்க ஹஸ்பண்டும் சரி இவங்களும் சரி இப்போ இந்த ஃப்ளாட்டில் அத்தனையும் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே. மெயின்டைன் பண்ணிக்கிறது ஒருத்தர்கிட்ட ஒன்றுமே இது பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி நீங்கள் காம்ப்ரமைஸாக போகிற மாதிரியே இருப்பாங்க 2 பேரும். வீட்டுக்குள்ளேயும் அப்படி தான். வீட்டுக்குள்ளேயும் இவங்க பாதி வேலை ஒத்துக்கிற அது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். நான் நம்ம வீட்டில் கூட சொல்லிக்கிட்டே இருப்பேன், பாரு அவங்க வீட்டில் எல்லோரும் எப்படி அவங்க அவர் பாதி வேலை செஞ்சாங்க இவங்க பாதி வேலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்போ அவங்க அந்த மாதிரி தானே இருக்காங்க. கண்டிப்பா. அண்ட் இப்போ மாமியார்லயுமே வந்து நம்ம மாமியார் நம்ம சிறுகடி காசில வர மாமியார் மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா? விஜயா மாதிரி மாமியார் நீங்க பாத்திருக்கீங்களா? உங்க மாமியார் எப்படி? எனக்கு மாமியார் இல்லை இப்போ. இருந்தப்போ சின்ன வயசுல இல்லை. எனக்கு எங்கள் வீட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கும்போது எனக்கு மாமியார் இல்லை, அதனால தெரியாது. ஆனால் வந்து எங்கள் அம்மாவும் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. தம்பிங்க கிட்ட எல்லாம் மருமகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதனால அட்லீஸ்ட் எங்க கூட சண்டை போட்டுடுவாங்க எங்கள் அம்மா. ஆனால் அவங்க மருமகிட்ட எல்லாம் சண்டையே போட மாட்டாங்க. எங்க அம்மா ரொம்ப அது மாதிரி